ஹalleluya. El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தேவனே. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல் ஷேடாய், எல் ஷேடாய், சர்வவல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர் ஷகல் பரா வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல் ரோயி, எல் ரோயி, என்னை கண்ட தெய்வமே, என்னை கண்ட தெய்வமே. எல் ரோயி, எல் ரோயி, எல் ரோயி, என்னை கண்ட தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீ. கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி, மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே, உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடு பலத்தோடு, பலத்தோ. உம்மையே புகழ்வேன், உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோ. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள. ரெண்டு கையை உயர்த்தி, என் தகப்பன் நீர்தானையா. எல்லாம் பார்த்துக்கொள்வீர், எல்லாமே பார்த்துக்கொள். என் தகப்பன், தகப்பனே, எல்லாமே ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் தருகிறீர். ஆகாரம் நீ தருகின்றே. சொல்லுங்க. ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின். உம்மையே புகழ்வேன், உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன். உம்மையே புகழ்வேன், உம்மையே ராஜா வேன், உம்மைத்தான் பாடுவேன் நல்லத்தோ. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீர். விழுந்தவரை தூக்குகிறீர், விழுந்தவரை நீ தூக்குகிறீர். தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீ. தாழ்ந்தோரை, தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீர், விழுந்த. ஒருவேளை இந்த ஆராதனை வேலையில தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருந்திருக்கிறான். நீங்க வேலை செய்கிற இடத்துல
எல்லாருக்கும் முன்பதாக உங்களை தாழ்த்தலாம். உங்க சூழ்நிலை நிமித்தம் எல்லாரும் உங்களை தாழ்வாக நினைக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல தெய்வம் உண்டு. தாழ்ந்தோரை நோக்கி பார்க்கிற நல்ல தெய்வம், தாழ்ந்தோரை உயர்த்துகிறவர், விழுந்தவர்களை தூக்குகிறவர். ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். ஏதோ கடன் பிரச்சனையில் விழுந்து போயிருக்கலாம். யாரும் என்னை தூக்க முடியாதபடி நான் விழுந்து கிடக்கிறேனே என்று சொல்லியிருக்கலாம். இப்பொழுது நல்ல கரம் உங்களை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது. விழுந்த இடத்துல உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு, எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீங்களோ அதே இடத்துல உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு தகப்பன் இப்பொழுது உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் கரங்களை அவர் பார்க்கிறார். உங்கள் கரங்களை பிடித்து உங்களை தூக்குகிறார். குழியில் விழுந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் தூக்குகிறார். கர்த்தர் தூக்குகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கரத்தை பிடிச்சு தூக்குங்கப்பா, இந்த கரத்தை பிடிச்சு தூக்குங்க ராஜா. உங்க கரத்தை பிடிச்சு அவர் தூக்க போறாரு. உங்க கரத்தை அப்பாவுக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஓ ஷாபாபா ரதரா காபா, இந்த கரங்களை பிடிச்சிருங்க, இந்த கரத்தை பிடிச்சிருங்க, இந்த கரத்தை பிடிச்சிருங்க. இந்த நிலைமையில இருப்பதற்கு நீங்க அவங்களை அழைக்கல, இந்த சூழ்நிலையில இருப்பதற்கு நீங்க அழைக்கல, இந்த பாவத்தில் விழுந்து கிடப்பதற்கு அழைக்கல. அப்பா அப்பா இப்ப தூக்குங்கப்பா, இப்ப தூக்குங்க ராஜா, ராஜா தூக்குங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து லிஃப்ட் பண்ணுங்க, லிஃப்ட் பண்ணுங்க, லிஃப்ட் பண்ணுங்க. இந்த இக்கட்டிலிருந்து தூக்கிறீங்க, இந்த சஞ்சலத்திலிருந்து தூக்கிறீங்க, இந்த மன குழப்பத்திலிருந்து தூக்குங்க. இப்ப ராஜா தூக்குகிறா, தூக்குகிறா, தூக்குகிறா. கர்த்தர் உங்களுடைய எல்லா இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் ஒரு விசாலத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு விசாலத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் விசாலத்தை கர்த்தர் தருகிறார். ஓ ராபாபாபலா கத்தலபோ, உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் விடுவிக்கிறார். உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் உங்கள் ஆவியை விடுவிக்கிறார். உங்களை சஞ்சலப்படுத்தின எல்லா பிசாசின் கிரியைகளை கர்த்தர் விடுவிக்கிறார். உங்கள் சந்தோஷத்தை கெடுத்த எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் கழுகுறுங்கள். உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறுகிறது. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத சச்சரவுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. எல்லா பலவானை முந்தி கட்டுகிறோம், எல்லா பலவானை முந்தி கட்டுகிறோம், எல்லா பலவானை முந்தி கட்டுகிறோம். எந்தெந்த பகுதியில் இருந்து பலவான் வருகிறானோ அந்தந்த பகுதியில் குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பலவானை இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுகிறோம். ஹalleluya, 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 Hallelujah, 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 Hallelujah. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன், பெரிய பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சப பூமி. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பர்வதங்கள் போல சில காரியங்கள் காணப்படலாம். இப்பதான் நாங்க செங்கடலை கடந்தோம், அதுக்குள்ள ஒரு வனாந்தரமா. இப்பதான் வனாந்தரத்தை கடந்தோம், அதுக்குள்ள யோர்தானா. இப்போதானே யோர்தானை கடந்தோம், அதுக்குள்ள எரிகோவா. இப்போதானே எரிகோ கடந்து கானானுக்கு போனோம். கானான்ல 32 ராஜாக்களா, இத்தனை ராட்சச இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களே, எப்படி மேற்கொள்வோம்? தெய்வ பிள்ளைகளே, நம்ம பலத்தில் மேற்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு பலன் உண்டு, அது தேவ பலன் உண்டு. அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்காக காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்காக காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்காக காரியங்களை மாறுதலாய் அடைய செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறது. உங்கள் சிந்தனைகள், உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை அப்பா சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. அப்படி உயர்த்தும் பொழுது
பெரிய பர்வதங்கள் மெழுகு போல உருகி கொண்டிருக்கிறது. சத்துருக்களையும் கர்த்தர் சமாதானமாகும்படி செய்வார். சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். ஒருவேளை நேற்று வரை ஒரு பிரச்சனை நீங்க சந்தித்துக் கொண்டிருந்திருக்கலாம். நேற்று வரை ஒரு இக்கட்டை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா நாளைக்கு அந்த இக்கட்டு உங்களுக்கு முன்பதாக தலை குனிவது நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ நன்றி ராஜா. ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய். கையை உயர்த்த முடிஞ்சவங்க நம்ம கரங்களை பார்த்து, அப்பா நம்ம கரங்களை பார்க்கிற, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, என்னை மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி. ராஜாக்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே, இயேசுவே ஆவியானவரே, ஆவியானவரே அன்பு செய்கிறோம், ஆவியானவரே, ஆவியானவரே அன்பு. சகலமும் படைத்தவர், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சர்வ சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவர், மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திர, மங்காத பிரகாசமே, ஓ மகிமைக்கு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சரிக்கு சரி கட்டுகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க துன்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த துன்பத்தோடு நம்ம வாழ்க்கை முடியாது. அந்த துன்பத்தை கர்த்தர் இன்பமா மாற்றுவார். ஏசாயா 66 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு 66:5-6 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை சிலர் பகைக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க கர்த்தர் மகிமைப்படுவாராக. உங்களை நிந்திச்சு உங்களை ஏளனம் பண்ணிட்டு அவங்க பரியாசம் பண்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக செய்வார். அவர்களோ சொல்லுங்க, அவர்களோ சொல்லுங்க வெட்கப்படுவார்கள். சொல்லுங்க, அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தர் எனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி செய்வார். சொல்லுங்க, நமக்கு சந்தோஷம் கர்த்தர் தான், நமக்கு மகிழ்ச்சி கர்த்தர் தான். இந்த அடுத்த வசனம் இருக்கு, நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும், அது நமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. நீங்க இங்கிருந்து கூப்பிடுற ஒவ்வொரு சத்தமும், தேவாலயத்திலிருந்து கூப்பிடுற ஒவ்வொரு சத்தமும் என்ன சத்தம் தெரியுமா? அது சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற சத்தம், ஒவ்வொரு சத்தமும். அதனால இங்க வரும்போது தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்துகிட்டே இருக்காரு. நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து துதியின் ஸ்தோத்திரத்தின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ரெண்டு சத்தம் அந்த உலகத்துல இருக்கு. ஒரு சத்தம் மனுஷ சத்தம் வெளியே காணப்படுது. ஆனா இங்க இருந்து நீங்க ஆண்டவர் உயர்த்துகிற சத்தம் அது என்ன செய்யுது அப்படின்னா, சத்துருக்களுக்கு, அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா. அந்த சத்தம் அது உன்னதமான சத்தம், வனாந்தரத்துல ஒலிக்கிற சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம உயர்த்த போறோம். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், வாழ்க. சொல்லுங்க, வாழ்க. ஒர்க்ஷாப்ல விட்டீங்கன்னா ஒர்க்ஷாப்காரன் அவன் என்னென்ன பண்ணணும் பண்ணிடுவான். நமக்கு எப்படி எதிர்பார்க்குற மாதிரி காரை தந்துடுவான். காரணம், அவன் சரிக்கு சரி கட்டுவான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த சத்துருவின் சத்தங்கள் எங்க கேட்கப்படுகிறதோ அந்த சத்துருவின் மத்தியில கர்த்தர் அவர் சரிக்கு சரி கட்டுவார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம சத்தத்தை என்ன செய்யணும்? பக்கத்துல சொல்லுங்க, நம்ம சத்தம் எப்படி சத்தமா இருக்கு? தேவாலயத்திலிருந்து சத்தம் எப்படி கேட்கணும்? ஹல்லேலூயா. படுவோமா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஓஹோ, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். நல்லா சொல்லுங்க, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். சொல்லுங்க, மகிழ்வுடனே, மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வரும். சொல்லுங்க, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா,
எப்போதும் இருப்பவர். ஓசையுள்ள கைத்தாளத்தோ நல்ல கையத்தை நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவுமே சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ஓ சுவாசமுள்ள இயேசுவை துதி. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். ஓ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடு. அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேல். சத்தம் உயரட்டும். ராஜாதி ராஜா சரிக்கு சரி கட்டுகிற சத்தம். ராஜாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர். சொல்லுங்க ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர். ஓ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர். ராஜாதி ராஜா கையை உயர்த்தி கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக செயல்படுகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவிசுவாசமாய் பதறி அநேக முறை நம்ம பதறுகிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனா நம்ம அநேக முறை சூழ்நிலையை பார்த்து பதறுகிறோம். சீசர்கள் கடல்ல போகும்போது திடீர்னு புயல் வந்தது, அலை மோதியது. ஆனா ஆண்டவர் அதே படகுல தான் இருக்காரு. ஆனா அவங்க சொல்றாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு கவலையே இல்லையாப்பா? நம்ம சூழ்நிலையை பார்த்து சொல்றோம், உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உங்கள் விசுவாசம் எங்கே? நம்முடைய வாழ்க்கையில அநேக முறை கர்த்தர் செய்வாருன்னு நமக்கு தெரியுது. ஆனா அந்த சூழ்நிலையில வரும்போது விசுவாசத்தை விட்டு வெளியே போய் அவிசுவாசமா பேச ஆரம்பிக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே அவிசுவாசம் என்னை விட்டு வெளியேறட்டும் அப்பா.
என் அவிசுவாசம் என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, அவிசுவாசம் என்னை விட்டு வெளியேறட்டும். ஏசப்பா, என் அவிசுவாசம் என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. எனக்கு ஒரு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமா நிக்கணும். சூழ்நிலையை பார்க்கும்போது, காரியங்களை பார்க்கும்போது தடுமாறுறேன், அவிசுவாசமா பேசுறேன், என்னால் அந்த இடத்துல நிக்க முடியலையே. ஓ நன்றி ராஜா. கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. ரேபியா ஷக்கரா கந்தல பரபரபோ, ஓ ரபரபரபரபோ. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையான். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டி நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு. சொல்லுங்க, எல்லா சூழலும் நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே நாங்க உங்களை நம்பணும்ப்பா. கையை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரே உம்மை நாங்க விசுவாசிப்போம் ஆண்டவரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். சொல்லுங்க, நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினார். நேசக்கொடி, நேசக்கொடி என் மேல் பறக்க, நேசருக்கால் ஜீவித்திடுவே. நேசக்கொடி என் மேல் பறக்க, நேசருக்கால் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, எல்லா நிலைமையிலும் நமக்கு எதிர்மறையான சில காரியங்கள் நடக்கலாம், எல்லாம் எதிர்மறையா இருக்கலாம். நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையா நடக்கிறது? ஏன் இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில வருகிறது? ஒருவேளை இந்த பரீட்சை, விசுவாச பரீட்சைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லலாம். சீசர்கள் ஆண்டவர் இருக்கும் போதே இந்த புயல் அடிச்சதே, ஆண்டவர் இருக்கும் போதே இந்த காற்று வந்தது, ஆண்டவர் இருக்கும் போதே கொந்தளிப்பு வந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். எல்லா சூழ்நிலையிலும் நான் உன் கூட தான்ப்பா இருக்கேன், நீ காற்றையும் கடலையும் பார்க்காத, உன் கூட நான் இருக்கேன், அதை என்ன பாரு.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்ன உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. எல்லாம் விசுவாசமாக அறிக்கை பண்ணுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் என் கூட தான் இருக்கீங்க. சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையும் என் கூட தான் இருக்கீங்க, என் கூட தான் இருக்கீங்க, என் கூட தான் இருக்கீங்க. சொல்லுங்க, ஏசப்பா என் கூட தான் இருக்கீங்க, என் கூட தான் இருக்கீங்க. சொல்லுங்க, ஏசப்பா நீ என் கூட தான் இருக்கீங்க. சொல்லுங்க, என் கூட தான் இருக்கீங்க. ஒரு 5 தடவையா சொல்லுங்க, ஏசப்பா என் கூட தான் இருக்கீங்க, என் கூட தான் இருக்கீங்க, என் கூட தான் இருக்கீங்க. ஆண்டவர் புயல் காற்று அடித்தாலும் என் கூட தான் இருக்கீங்க. ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் என் கூட தான் இருக்கீங்க. ஆண்டவரே படகே முழுகத்தக்க வந்தாலும் என் கூட தான் இருக்கீங்க. ஆண்டவரே நான் விசுவாசித்திருக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே என் விசுவாசம் ஆண்டவரே ராஜா உங்க மேல இருக்கிறது ராஜா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிச்சு ஆராதனை முடிக்க போறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்த போறார், ஆச்சரியமா நடத்த போறார். ஆனா நமக்கு ஒரே ஒரு கவலை இருக்கணும், அவருக்கு எப்படியோ நான் பிரியமா நடக்கணும். நமக்கு ஒரே ஒரு கவலை இருக்கணும். உலகத்தில் எத்தனையோ கவலைகள் இருக்கிறது. ஆணுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய பெரிய கவலை என்ன தெரியுமா? அவருக்கு நான் எப்படியாவது பிரியமா வாழணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு அடுத்த காரியம் உபவாசிக்கணும், சபையின் காரியங்களில் ஈடுபடணும். இதுதான் கவலையா இருக்கணும். என் கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உமக்கு பிரியமா வாழணும். ஆண்டவரே ஒரே ஒரு கவலை, தேவ சித்தம் செய்யணுமே. தேவ சித்தத்தை விட்டு நான் வெளியே போயிடக்கூடாது, உங்க சத்தத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அநேக வஞ்சிக்கிற காரியங்கள் இந்த உலகத்துல சுத்தி இருக்கிறது, எத்தனையோ வஞ்சிக்கிற காரியங்கள் சுத்தி இருக்கிறது. எல்லா கண்ணிகளுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். எல்லா கண்ணிகளும் கர்த்தர் நமக்காக தெரிக்கப்பட போகிறது. ஒருவேளை சத்ரு நம்முடைய குடும்பத்துக்கு, உங்க மனைவிக்கு, உங்க கணவனுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஒருவேளை ஏதாவது கண்ணி இருக்கிறது போல நினைக்கலாம். இப்ப ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் எல்லா கண்ணிகளும் தெரிக்கப்படுவதாக. வியாதியின் கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக, வறுமையின் கண்ணீர் தெரிக்கப்படுவதாக, விபத்தின் கண்ணீர் தெரிக்கப்படுவதாக, எல்லா அசுத்த கிரியையின் கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக, எல்லாவித குழப்பத்தின் கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக, எல்லா சமாதானத்தை கெடுக்கிற கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக. வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, சண்டையை உண்டு பண்ணுகிற, எல்லா குழப்பத்தை சண்டையை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் கண்ணிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நம்முடைய குடும்பத்தை விட்டு தெரிக்கப்படுவதாக. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்து. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.